ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் தமிழானந்தி. இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். புதுக்கோட்டை டு திருமூர்த்தி டெம்பிள். ஸோ போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ டைம் எடுக்கும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டையிலேருந்து 227 கிலோமீட்டர் தொலைவில் திருமூர்த்தி கோவில் இருக்குது. மொத்தமாக எங்களுக்கு பிரேக் டைம் எல்லாத்தையும் சேர்த்து 4.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து புதுக்கோட்டையிலேருந்து திண்டுக்கல்லேருந்து நேஷ்னல் ஹைவே ஸ்டார்ட் ஆகுது. நேராக வந்து உடுமலைப்பேட்டை தான். நம்ம பழனியெல்லாம் போக தேவையில்லை. அதுக்கப்புறமா உடுமலைப்பேட்டையிலேருந்து திருமூர்த்தி டெம்பிள், உடுமலைப்பேட்டையிலேருந்து ஸ்டேட் ஹைவேஸ் தான். திருமூர்த்தி டேம்லேருந்து நம்ம உள்ளே போகணும் கோவிலுக்கு. ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம இந்த டேமை சுற்றியே தான் போய்கிட்டே இருப்போம். போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து கோவிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. நின்று பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு வியூ பாயிண்ட் தான், பார்க்க நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து புதுக்கோட்டையிலேருந்து 6 மணிக்கு கிளம்புனோம். ஆனால் இங்கே ரீச் ஆகுறதுக்கு 10:30 ஆயிடுச்சு. ஸோ வர வழியில் திண்டுக்கல்லையும் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டோம். லஞ்ச் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து இங்கே ஆன் த வேயில் வந்து எந்த ஹோட்டலுமே இல்லை. பார்த்த மாதிரி எங்களுக்கு தெரியலை. அதனால் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக நாங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டே வந்துட்டோம். போகிற வழியில் நல்லா க்ரீனிஷாக அழகாக பசுமையாக இருந்துச்சு. அந்த மலை அடிவாரத்தில் மலையை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ஒருவேளை இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி க்ரீனிஷாக அழகாக தெரியுதா என்னன்னு தெரில. சம்மரில் வந்து பார்த்தா தான் தெரியும். இங்கனே நம்மளுக்கு டோக்கன் வாங்கிடுறாங்க. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் இல்லையா, அதனால் காருக்கு வந்து 50 ரூபா, பஸ்ஸுக்கெலாம் எவ்வளோன்னு தெரியல. இடையில சின்ன சின்ன ஊருங்களாம் 2 ஊர் இருக்குது டேமுக்கும் கோவிலுக்கும் இடையில. அதாவது நான் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நெட்லெல்லாம் பார்த்தேன் ஃபோட்டோஸ்லாம். எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம பழைய சினிமாலாம் இருக்குல்ல, விஜயகாந்த், கார்த்தி, அந்த சினிமாலாம் இருக்குல்ல, அந்த ஷூட்டிங்லாம் இந்த ஏரியாவில் நிறைய எடுத்திருக்காங்க. இந்த கோவிலை நிறையா கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸுக்கு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு நேராக ஒரு இடத்த பார்க்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்ல. ஃபைனலாக நம்ம கோவிலில் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து சின்ன சின்ன கடைங்கள்லாம் நிறையா போட்டிருக்காங்க. சாப்பாட்டு கடைங்க, அதாவது சாப்பாடு இருக்காது, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா இதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். குரங்கு வந்து தட்டி பறிச்சுட்டு போயிடும். இதுதாங்க அந்த கோவில். நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரியே இருக்கா. இந்த கோவிலோட பேர் வந்து ஸ்ரீ அமனலிங்கேஸ்வரர் கோவில். ஒரே கருவறையில் 3 தெய்வங்கள் இருப்பாங்க. விஷ்ணு, சிவன், பிரம்மா. நிறைய பேர் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டவங்க, அப்புறம் சிவப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லோரும் வந்து இங்கே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. இந்த கோவில் வந்து மலையோட அடிவாரத்தில் இருக்குது. சுற்றி மலை, நடுவில் கோவில் இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பஞ்சலிங்கம் அருவிக்கு வந்து நம்ம இந்த பாத்வே இருக்குது பார்த்திங்களா, இது வழியாக தான் நம்ம போகணும். ஸோ அங்கேருந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி தான் இது வழியாக வந்து ஃபுல்லாக டேமில் வந்து ஸ்டோர் ஆகுது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு. எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து காலை மட்டும் தான் நினச்சிட்டு போயிட்டோம். ஃபால்ஸில் போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு. அடுத்து இன்னொரு விஷயம், இங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது. அதில் வந்து நம்ம ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டு இந்த சந்தனத்தை எரிஞ்சோன்னா நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதையே விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் செஞ்சோம். இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. இது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான்.
பொறுமையாட. அடுத்து வந்து பஞ்சலிங்கம் அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே டிக்கெட் வாங்கிட்டு போகணும். கோவிலேருந்து பஞ்சலிங்கம் அருவி வந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஃபுல்லாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து குளிச்சிட்டுலாம் வர்றாங்க, அப்படியே ஈர துணியோடையே வர்றாங்க. நாங்கள் போகும்போது ஒருத்தர் சொல்லிட்டு போனார், ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க, குரங்கு நிறையா இருக்குது, நிறைய சேட்டை பண்ணுது, அதனால் பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். எனக்கே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துச்சு. நம்ம போகிற வழி ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியோட சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த திருமூர்த்தி வந்து பொள்ளாச்சியிலேருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பொள்ளாச்சியை சுற்றி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்து நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பொள்ளாச்சியை சுற்றி வந்து ஒரு 5-6 பிளேசஸ் இருக்குது. ஆலியார் டேமு, மங்கி ஃபால்ஸ், டாப் ஸ்லிப்பு, பரம்பைக்குளம், அடுத்து மாசாணி அம்மன் இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து நாங்கள் அடுத்தடுத்து விசிட் பண்ண போகிறோம். ஃபைனலாக அருவி ரீச் ஆகிட்டோம். தண்ணியோட சவுண்டு வந்து அதிகமாக கேட்குது, நல்ல இரைச்சலாக இருக்குது. இந்த பஞ்சலிங்கம் அருவிலேருந்து வர்ற தண்ணி திருமூர்த்தி கோவில் வழியாக திருமூர்த்தி டேமில் போய் ஸ்டோர் ஆகுது. இந்த டேமில் வந்து மலையிலேருந்து வர்ற தண்ணி மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களாம். வேறு எந்த வழியிலேருந்தும் தண்ணி வரல அப்படின்னு ஒருத்தர் எங்களுக்கு சொன்னார். ஃபைனலாக வந்து குளிப்போமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்து ஹஸ்பண்ட் மட்டும் போய் குளிச்சுட்டு நாங்களும் வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். எடுத்துகிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.